இவ என்ன காலையிலேயே என்னத்தையோ வச்சு கடாயை வச்சு நோண்டின்னு இருக்கா, என்ன பண்றான்னு தெரியலையே. போய் கேட்போம். கேட்டா திட்டுவா. பரவாயில்ல, திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, போய் என்னன்னு கேட்போம். ஏய் காந்தா, என்னடி பண்ற? காலையிலேயே ஏதோ கடாயை வச்சு என்னமோ பண்ணின்னு இருக்கிற, என்ன செய்யற? அது ஒன்றும் இல்லையா, பசங்களுக்குலாம் கோல்ட் ஆயிட்டுக்குதா, சரி அதான் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேயே வாங்கின்னு வந்துட்டேன் நான். நீ எங்கே தூங்கியிருந்த? உன்னை எத்தனை வாட்டி எழுப்புறது, நீ எந்திரிக்கவே இல்லை. சரி நானே போயிட்டு வாங்கின்னு வந்துட்டேன் நான். சரி குழம்பு வச்சு கொஞ்சம் கொடுப்போம் பசங்களுக்கு எல்லாருக்கும், கோல்ட் ஆயிட்டுக்குதுல்ல ஓவரா, அதனால தான். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்து குத்துருக்க மாட்டேனா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது, அங்கே கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும், நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஆமாம், உன்னை எத்தனை வாட்டி எழுப்புறது, நல்லா இழுத்து போட்டின்னு தூங்கின்னு இருக்கிற. 10 வாட்டி எழுப்பினாலும் ஏஞ்சிக்கவே மாட்டேங்கிற, அதனால தான் நானே போயிட்டேன். சரி சரி, எனக்கும் கோல்டு ஆயிட்டுக்குது. நல்ல மழை பெஞ்சிச்சுல இங்க. திரும்பியும் புயல் வேற வருதான், என்னென்னமோ சொல்றாங்க. சரி நீ நாட்டு குழம்பு வை, அப்படியே கொஞ்சம் சூப் இருந்தா கூட. சூப்பெல்லாம் கிடையாதியா, உன் எலும்பை தான் போட்டு சூப்பு வைக்கணும். நான் வாங்கிட்டு வந்ததே கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எதுவும் இல்லை. ஆமா, இவன் நம்ம கேட்டா மட்டும் நான் குத்துருவா போறா. சரி சரி, செஞ்சுட்டு கூப்பிடு. நான் பக்கத்துல முத்தண்ணாவை போய் பார்த்துட்டு வரேன். அவரை எதுக்கு பார்க்கறதுக்கு போற? அடியே, நேத்து வேலைக்கு போகலடி, கோல்டா இருந்துச்சு, அதான் உனக்கு தான் தெரியும்ல போகலன்ட்டு. சரி அவர்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். நிலத்துல பயிர் வச்சாங்களா என்ன ஏதுன்னு கேட்கணும், மழை வேற வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். சரி சரி, போயிட்டு சீக்கிரமா வா, சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சரி சரி, நான் போயிட்டு வரேன். நாட்டுக்கோழி குழம்பு வைக்கணும், சோறு ஆக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. பசங்களும் உள்ள தூங்கி நிற்குதுங்க, இதுங்களை எழுப்பத்துக்குள்ள முடியலடா சாமி. லீவ் விட்டாலும் எழுப்ப முடியல, ஸ்கூல் வச்சாலும் எழுப்ப முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ருக்கு என்ன பண்ணுறான்னு தெரியலையே, காலையிலேருந்து இந்த தெருவில் ஆளையே காணுமே. ஊருக்கு இருக்கு போயிட்டாளா? போகிறதா இருந்தால் எனக்கு சொல்லியிருப்பாளே, வீட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மயிலையும் காணுமே, இந்த மயிலும் இங்கேயே தான் சுற்றின்னு இருப்பா. 10 வாட்டி வருவா, என்ன செஞ்ச ஏது செஞ்ச என்ன செஞ்ச ஏது செஞ்சேன்னு கேட்பா. அவளையும் ஆளை காணும், 2 பேரையும் ஆளை காணுமே. ஃபோன் போட்டாச்சு, என்னன்னு கேட்கலாமா? இரு, ஃபோன் போட்டு என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம். ஹலோ ஏக்கா, என்ன பண்ணினுக்கிற? அடியே, இந்த தெருவையே வாடகைக்கு ஏற்ற மாதிரி நீயும் ருக்கவும் சுற்றி நிற்பீங்க, இன்னைக்கு என்னடி ஆளே காணும் 2 பேரையும்? அட அதுவா, ஒன்றும் இல்லைக்கா. மழை வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, சரி துணியெல்லாம் தோச்சு போட்டுருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என் மாமியார்காரி இருக்கிற எல்லா துணியும் வாரி போட்டாக்கா. அதனால தான் எல்லாத்தையும் உட்காந்து தோச்சுன்னு இருக்கிறேன். முதுகு வலிக்குது, தாங்க முடியல. ஓ அதான் விஷயமா? என்னடா 2 பேரையும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நாளைக்கு மழை வரப்போத்துக்கு இன்னைக்கே துணி துவைக்கிறியா? ஆமாக்கா, கொஞ்சம் வெயில் காயுதுல, கடகடன்னு காஞ்சிரும், அதுக்காக தான். சரி சரி, நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கிறேன், நீயும் ருக்குவும் வாங்க, வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. நாட்டுக்கோழி குழம்பா? தோ வந்துட்டேன், துணியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன், இதோ வரேன். நாட்டுக்கோழி குழம்பு சொன்னோன்னு வந்துட்டா பாரு. ஏக்கா ஏக்கா, உன்னை நினைக்கும் போது என் கூட பிறந்த அக்காவே நீ மிஞ்சிட்டக்கா. ஏண்டி என்னடி ஆச்சு? அக்கா ஒரு உண்மையை சொல்லிட்டா, இவ்வளோ பாசமா நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்க, வந்து சாப்பிட்டு போடி ஒரு வாயின்னு என் அக்காவை தவிர வேற யாருமே எனக்கு சொன்னதில்லைக்கா. என் அக்கா எங்க அம்மா இவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க. அடுத்து நீதான்க்கா இப்படி என்ன பாசமா கூப்பிடுற. அடியே அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. சரி நீ எப்போ பார்த்தாலும் சுற்றி சுற்றி வருவியே, உனக்கு தான் நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் சிக்கன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமே, சரி அதனால தான் ஒரு வாய் சாப்பிட்டு போவேன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஏக்கா, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குக்கா. இப்படி யாருமே என்னை கூப்பிட்டு சோறு போட்டதில்லை. இந்த தெருவில் யார் வீட்டுக்கு கதவு தட்டினாலும் இவ வந்துட்டா அப்படிதான்க்கா சொல்லுவாங்க. நான் ஜாலியா வெகுளியா பேசுறத எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா என் உண்மையான பாசத்தை நீதான்க்கா புரிஞ்சுக்கினேன். அம்மா தாயே போதண்டி, அம்மா உடுடி. ஏக்கா அவ சொல்றது நிஜமாவே உண்மைதானேக்கா? எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சாப்பாடு போடுறியேக்கா. உனக்கு ஏதாச்சும் நான் கைமாறு செஞ்சே அவனுக்கா. உனக்கு என்ன வேணும் சொல்லுக்கா. உனக்கு கார் வேணுமா, வீடு வேணுமா, பங்களா வேணுமா, என்ன வேணும்னு சொல்லுக்கா. அடுத்த செகண்டே உனக்கு எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். ஏம்மா தாயே, உங்களை தெரியாம கூப்பிட்டுட்டேன் போலயே, நெஞ்ச சுரண்ட மாதிரி பேசுறீங்களேடி. சரி ஒரு வாய் சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டேன், இவ்வளோ ஐஸ் வைக்கிறீங்களேடி. அக்கா நீ என்ன சொன்னாலும் சரிக்கா, என்னால தாங்க முடியலக்கா உன் பாசத்தை. யாருமே இப்படி கூப்பிட்டுலாம் சோறு போட்டதே கிடையாதுக்கா. உன்னை நினைக்கும் போது எனக்கு அழுகழுகையா வருதுக்கா. சரிடி சரிடி. ஏக்கா மாமா எங்கக்கா போச்சு? மாமா எங்க பக்கத்து தெரு வரைக்கும் போயிருக்குதுடி, அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்குது, முத்தண்ணாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. சரி நிலத்துல பயிரெல்லாம் வைக்கணும்ல, அதுதான் சரி என்ன எதுன்னு கேட்கறதுக்கு போயிருக்கு. ஏக்கா என் மாமியார்காரி காலையில ஒரு 2 அண்ணன் கூட துணியை ஊற வச்சுட்டு 1/2 கிளாஸ் டீயை கொடுத்துட்டு 2 மணி நேரமா துவைக்கிறேன். என் பக்கம் கூட வந்து என்ன ஏது சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு கூட கேட்கற. துணி துவைச்சு போட்டுட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்லிட்டாக்கா அந்த கிளவி. கரெக்ட் தான். அதுக்கப்புறம் விட்டா நீ எங்கன்னா ஓடிடுவியே, அதுக்கப்புறம் அந்த கிளவி உன்னை தேடின்னு சுத்ததே ஒரு வேலையா வச்சிருக்கோம்ல, அதனால தான் காலையிலேயே எடுத்துன்னு வந்து போட்டுட்டு இருக்கோம். நீ மட்டும் என்ன வீட்லயே இருக்கிற, சுத்தி சுத்தி வருவ. ஏக்கா இப்பதான் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசினேன், அதுக்குள்ள என்ன இப்படி டேமேஜ் பண்ற? டேமேஜ் எல்லாம் பண்ணலடி, இருக்கிறத தானடி சொல்றேன், நீ சுத்திக்கிட்டே தானடி இருக்கிற. சரி சரி, நாட்டுக்கோழி எந்த கடையில்
கடையில் வாங்கினதுக்கா? நல்லா இருக்கா கறிலாம்? அடியை, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னடி பேசுற? கூறு கட்டவளே. அக்கா பாசத்தை விடவாடி இந்த நாட்டுக்கோழி குழம்பு. இவ என்ன இன்னைக்கு இவ்வளோ நெஞ்சு சொரன்றா? இவளுங்களை கூப்பிட்டது தப்பா போச்சே, இப்படி பேசினுங்கிறாளே இவோ. ஏக்கா பசங்க எங்கக்கா? எல்லாம் தூங்குதுங்கடி, எழுப்பி கூட்டிட்டு வரணும் இப்பதான். ஏக்கா நாளைக்கு மழைலாம் வருதா, மல்லிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோ. 2 நாளைக்கு புயல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோ. ஃபோன்ல எல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோ. பார்த்து பத்திரமா இருக்கணும். எல்லாருமே சொல்றேன், பத்திரமா இருங்க. உன் நாட்டுக்கோழி குழம்பு 2 தெரு தள்ளி வாசனை வந்துச்சுக்கா. நீ ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே எங்கேயோ வாசனை வந்து நானும் அது மோக்க முச்சியை தான் துணி தோச்சு நின்றா. நீ கரெக்டாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்ட என்ன. சொல்லு, என்னென்ன சொல்றியோ சொல்லு. ஓவர் ஆக்டிங் போட்டுட்டோமோ? இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போறோம்னு நினைக்கிறேன் நம்ம. சரி பரவாயில்ல விடு, நம்ம அக்கா தானே. துணியெல்லாம் தோச்சியா இல்லையா? தோச்சிட்டேன். முதுகு எலும்பே உடஞ்சி போச்சு எனக்கு. அவ்வளோ துணி இருக்குது. தோச்சி இப்போதான் எல்லாத்தையும் காய போட்டுட்டு வந்தேன். கொஞ்சம் 8 மணி வரைக்கும் எங்க மாமியார் கண்ணில் படாம இங்கேயே எங்கன்னா சுற்றி இருக்க வேண்டியதான். இல்லைன்னா அடுத்து வேற ஏதாச்சும் வேலையை ரெடியா வச்சிருப்பா. ஏண்டி இருக்கிற வேலையை நீ செஞ்சா ஏண்டி உன் மாமியார் உன்னை தேட போகுது? அக்கா எல்லா வேலையும் நான் செய்யறேன். எந்த வேலை செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லினே தெரியுதுக்கா. என்னதான்க்கா பண்றது? பக்கத்து தெருவில் போயிட்டு நான் எதுவும் செய்யல, சாப்பாடு செய்யல, அது செய்யல, இது செய்யலன்னு எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்குது. அந்த தெருவில் போனாலே என்ன மேலேயும் கீழேயும் பாக்குறாங்க. சரி இனிமேலாட்டி ஒழுங்கா செய். எவ்வளவுதான் செஞ்சாலும் பத்த மாட்டேங்குது இவங்களுக்கு. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.